வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்க. இப்போ குறுகிய காலத்தில் எல்லாமே நடக்கிற விஷயத்தை தான் நான் போட்டுட்ருக்கேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ கார்ப்பரேஷனில் மெட்ரோ பார்க்கு நடத்துறதுனால பார்க்கிங் வசதிக்காக மக்களோட பயன்பாட்டில் இருந்த வழித்தடத்தை அழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சுது. அந்த மழைக்காகவே கோயம்பேடு ஃபுல்லாக தண்ணீரில் தத்தளிச்சுது. காவா தோண்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதை சரியான முறையில் போர்க்கால அடிப்படையில் செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதையும் யாரும் வைரல் ஆக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா வானாவரத்துலேருந்து கோயம்பேடு போகிறதுக்குள்ளே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ டிராப்பிங் ஏற்படுது. நான் டிராப்பிங் எடுத்து போடலை, ஆனால் டிராப்பிங்க்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்து போட்டேன். அதையும் யாரும் சரியாக பார்க்கல. அதன் பிறகு தம்பி அஜித்குமார் மரணத்தை பற்றி நானும் சில வீடியோக்கள் போட்டேன். என்னோடய கருத்தையும் யாரும் வைரல் ஆக்கலை. இப்போ மீண்டும் இந்த காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்காங்க, அரசியல்வாதிகளுக்கு ஒரு நியாயமோ மேல் அதிகாரிகளுக்கு ஒரு நியாயமோ செய்கிறாங்கங்கிறத நான் அனுபவித்தேன். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9 பவுன் நகையை காரில் வச்சேன், காரில் திருட்டு போயிடுச்சுன்னு ஒரு பொம்பளை சொன்னதுனால ஒரு உயிரை கொலை பண்ணிட்டாங்க, ஒரு உயிரை கொண்டுட்டாங்க. அதே நிலை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு. இதையெல்லாம் மனசில் வலியாக இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3.5 பவுன் நகை, அந்த நகையை நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒரு நண்பராக என்னை தெரியும்னு சொல்லி சின்ன குழந்தைகளாக என் மனைவி வச்சுருக்கும்போது வீட்டில் உக்காந்து டீ குடித்து காப்பி குடித்து மயக்க பொடியை என் மனைவிக்கு கொடுத்து என் மனைவி கழுத்தில் இருந்த 3.5 பவுன் தாலிப்பவனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது K10 அப்போ ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் அந்த அதிகாரி மாறுற வரைக்கும் முயற்சி பண்ணி அந்த நகையை அவங்க பிடிச்சி கொடுக்கல, மீட்டு கொடுக்கல. அதுதான் போலீஸோட நடவடிக்கை. அதாவது அரசியல்வாதிகள் சொல்லுவாங்களே, சட்டம் தன் கடமையை செய்யும், காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு நடந்ததை தான் இப்போ சொல்கிறேன். அது முடிச்சிட்டிங்களா. அதன் பிறகு ரொம்ப நாள் பொறுத்து எனது கூட இருந்த நண்பர், எனக்கு ரொம்ப அன்போடு இருந்தவன், அவனுக்கு பல நேரங்களில் பல உதவிகளை செஞ்சுருக்கேன். அப்படி செஞ்சுருக்கும்போது என்னோட வீட்டில் கொடுத்தன இருந்தவன் என்னை அடிச்சிட்டானாக்கா வாடகை கேட்டேன். ஒரு ரூமு 2 ரூம் 3 ரூமு அப்போல்லாம் 125 ரூபா வாடகை தான். அந்த அடிச்சிட்டான். அடித்தவொடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவன் வீட்டில் தங்கியிருக்கான், திடீர்னு வரான், 4 பேரோட வரான், 5 பேரோட நான் காலி பண்ணிட்டு வாங்குறான். இதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்குறேன். எழுதி கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. என்னன்னே கண்டுக்கவில்லை. எந்த காவல்துறை அதிகாரி வரல. அவனுங்க என் உயிரையே கொல்லணும் அப்படின்னு நினச்சானுங்க. அதுக்கப்புறம் நான் வேறு இடத்துக்கு போனேன், வேறு இடத்துல இருந்தேன். அவனுங்களை என்ன பண்ணணும் நான் திட்டம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ எதுக்கு அடிப்பிடி தராரு, எதுக்கு ரவுடிசம், நம்ம ஓரளவுக்கு சினிமா கம்மலில் ஜெயிக்கணும்னு நினச்சி வந்தோம், அதை மட்டும் ட்ரை பண்ணணுன்னு போயிட்டு இருந்தேன். வீண் வம்புக்கு 2 பேர் வந்தான். அப்போ சேவிங் பண்ணிட்டு இருந்தேன். பிளேடால் அறுத்துட்டு 2 பேரும் ஓட வச்சுட்டு நேராக ஸ்டேஷனில் போய்ட்டு பிளேடையும் வச்சுட்டு, சார் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 5 நாள் ஆகுது, எவனும் பார்க்கல, நீங்களும் விசாரிக்கலை. அவனுங்க மீண்டும் என்கிட்ட தொல்லைக்கு வந்தானுங்க. நான் பிளேடு தான் சார் போட்டேன் அப்படின்ட்டு பிளேடை ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்தேன். அன்றைக்கி எனக்கு பக்கத்தில் இருந்த நண்பர்கள் திருட்டு வழக்கு, இந்த மாதிரி வழிப்பறி வழக்கு, இதெல்லாம் சேர்த்து போட்டு அடித்து அவன் மூச்சு பேச்சு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க. இதை கண்ணால் பார்த்தவன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு விசாரிக்கும்போது நான் டக்குன்னு என்ன சொன்னேன், பக்கத்தில் ஷேக் முகமது இருக்காங்களே, தலைவர் ஷேக் முகமது, அப்போ காங்கிரஸில் அவங்க சிறுபான்மை பிரிவு தலைவராக இருந்தாங்க, அவங்க பேரை சொன்னேன். டக்குன்னு அவங்க வீட்டில் அந்த லேண்ட் காலுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணா அவர் இல்லை. அப்போ கேசவன் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் ஃபோனை எடுத்துக்கும்போது, அப்துல்லாங்கிறவர் அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறாரா? ஆமாங்க, இங்கே தான் வேலை செய்கிறாரு. இல்லை, ஒரு இடத்துல ஏதோ பிரச்சனை, ஏதோ பிளேடு போட்டோன்னு இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு. சார், நம்ம தலைவரோட தம்பி சார், அவரை விட்டுடுங்க சார்னா அவர் கேசவன் சொன்னார். இதெல்லாம் ஒரு அதாவது பழைய நினைவுகள் இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட எந்த அளவுக்குலாம் நான் தப்பிச்சேன் அப்படிங்கிறது தப்பிச்சு வந்தேன். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நம்ம வானாவரம் மீன் மார்க்கெட்டில்
மீன் வாங்க போயிருக்கேன். பைக்கை வந்து லாக் பண்ணிட்டேன். ஒரு 10 அடி தூரம் போனேன். என் மனைவி கேட்குறாங்க, ஏங்க வண்டியை லாக் பண்ணிட்டீங்களாங்க? திரும்ப வந்து லாக் பண்ணிட்டேன்னு செக் பண்ணிவிட்டு போனேங்க. போனோம், ஒரு 200 300 மீனை வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தாக்க பைக்கை காணும். அழுகுறேன் பயங்கரமாக. டிவி போட்டு புது வண்டியாக எடுத்தேன். புது வண்டி வேறு. பயங்கர அழுதேன், பயங்கரமாக வேதனைப்பட்டேன். என்னோடய நண்பர்கள், நாம் தமிழர் கட்சி உறவுகள், இன்னும் எங்கள் வீட்டாண்ட இருக்க தண்டபாணி, இன்னும் உமாதேவனுங்கிற நண்பர் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. மதுரை வாயிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டாச்சுங்க. இது வரைக்கும் அந்த ஸ்டேஷனில் என்னோடய பைக் கிடைச்சிதா கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரியல. நான் பல முறை போய் முயற்சி பண்ணேன். அதன் பிறகு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் பூ மார்க்கெட்டு எதிரில் 3-4 சிசிடி கேமரா இருக்குது. அதாவது சிஎம்டி ஆஃபீஸ் பக்கத்தில். இரவு ஒரு 10 மணி இருக்கும். என்னோடய நண்பர்கள் காலையில் வந்து முகாம் போடணும், நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் முகாம் சேர்க்கணும், அண்ணா ராஜேந்திரனை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வந்து பேசிவிட்டு இந்த இடத்துல கொடி ஏற்றணும் அப்படின்லாம் பேசிவிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. நான் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன். ஃப்ரெண்டு பாக்கெட்டில் என்னோடய செல்ஃபோன் இருக்குது. 17,000 செல்ஃபோன். அந்த செல்ஃபோனை அப்படியே வச்சு நடந்துகிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து பாயின்னு ஒருத்தன் கூப்பிட்டான். பின்னாடி இப்படி திரும்பி பார்த்தேன். முன்னாடி வந்து பைக்கை நிறுத்திட்டு செல்ஃபோனை தூக்கிட்டு போகிறான். கதறினேன். அங்கே உள்ள டீ கடை, அங்கே உள்ள அந்த இரவு கடையில் டிஃபன் வைக்கிற கடை, அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் அதில் ஒருத்தன் அப்படி சுற்றி ஒரு பைக்கில் அழைச்சிட்டு வந்து என்னை சுற்றியும் அழைச்சிட்டு வந்து அப்படியே வந்து என் வீட்டாண்ட இறக்கி விட்டு, விடுங்க காலைல ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க. அதன் பிறகு என் பையன், என்னோடய ஃப்ரெண்டு விஜயகுமார், ஒரு ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்கள எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. அந்த ஃபோன் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு அந்த காவல்துறை அதிகாரிக்குன்னு தெரியும். 17,000 ஃபோனுக்கு நான் 5,000 செலவு பண்ணால் தான் அந்த ஃபோனு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சூழல். அந்த ஃபோனை என்ன கண்டுபிடிக்க முடியல. ஏன் இதை சொல்கிறேன்னா, காவல்துறை அதிகாரிகள் இருக்கப்பட்டவங்களுக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கும் இருப்பவங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு ஒரு பொம்பளை, ஒரு கிரிமினல், ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஜரி, அவங்க உடம்பை பார்த்தா, அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தாலே அந்த லாங்குவேஜ் நமக்கு பிடிக்க மாட்டுது. திருபுவனத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி திருமங்கலம் வந்து நிற்கிது. திருமங்கலத்தில் பல கோடி ரூபாய் அவங்க வந்து சுட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறவங்க ஒரு இடத்துல எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுக்கு 1000 லைக், 1000 விமர்சனம், 1000 பதில். இப்படி தாங்க இன்றைக்கி உள்ள அரசியல் இருக்குது. எனக்கு வந்து முதல்ல 3 பவுன் நகையை இழந்தேன், இது வரைக்கும் பதில் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு புது பைக்கு இழந்தேன், இது வரைக்கும் பதில் கிடைக்கல. 17,000 செல்ஃபோனை இழந்தேன், பதில் கிடைக்கல. ஒரு 500 ரூபா ஒரு வேலையாளுக்கு கொடுக்க முடியாத ஒரு தொழிலதிபர், ஒரு அரசியல் பேக்ரவுண்டு உள்ளவங்க, ஒரு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க, தப்பு பண்ணுறவங்க அப்படின்னு பல அடுக்கிக்கிட்டு போகலாம். அவங்க சொன்ன வார்த்தைக்காக ஒரு ஃபோன் கால், அந்த ஃபோன் காலுக்காக இன்றைக்கி ஒரு குடும்பமே சீரழிஞ்சு நிற்குது. இந்த சீரழிவிலேருந்து, இந்த கொலையிலேருந்து பல திடுக்கிடும் தகவல்கள் நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. பல அரசியல்வாதிகள் போகிறாங்க, பல அரசியல்வாதிகள் வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் நடக்க போகிற தேர்தலுக்கு இது பயன்படும். இந்த தேர்தலுக்காக எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. எனக்கு நியாயம் நீதி என்னங்கிறது இறைவனுக்கு தெரியும். அந்த இறைவன் அனைவருக்கும் தண்டனை கொடுப்பான். தயவு செய்து மக்களே, இந்த யூடியூப் சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் மனசில் என்ன தோணுதோ அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்கள மாதிரி மற்ற சேனலை பார்த்து மற்ற சேனலில் புரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து காப்பி பண்ணி போடுறதுக்கு எனக்கு டெக்னாலஜி இல்லை. அந்த டெக்னாலஜி வளரும் காலத்தில் வரும்போது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா. நன்றியுடன். கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்? போட்டி நடக்குது பூமியிலே.